இன்றைக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா நமக்கு கம்பெனி கொடுத்த எல்லா விஷயத்தையும் நீங்கள் பார்த்துக்கிட்டே இருங்க. கம்பெனி எப்படி நமக்கு ப்ராடக்ட்ஸை லான்ச் பண்ணிட்டு இருக்காங்கன்னு பாருங்க. ₹2 ஆல்மண்ட் ஆயிலில் தயார் பண்ண எக்ஸலண்ட் ஷாம்பு, இதை பொறுத்தளவுக்கு எடுத்துக்கலாம். அதுக்கு அடுத்த விஷயம் பார்த்துட்டிங்கன்னா நூடுல்ஸ். நமக்கு ஆட்டாவில் வந்து நூடுல்ஸ் ப்ரிப்பேர் பண்ணி எக்ஸலண்ட்டாக கொடுத்துருக்காங்க. டேஸ்ட்டு வந்து பார்த்துட்டிங்கன்னா எம்மி டேஸ்ட் சூப்பராக இருக்குது, அவ்வளோ எக்ஸலண்ட்டாக இருக்குது. நமக்கு இம்யூனிட்டி பூஸ்டரா துளசி டிராப்ஸ், கதா பவுடர், அதுக்கப்புறம் வந்து பார்த்துட்டிங்கன்னா லேட்டஸ்ட்டாக நம்மளுடைய ஆம்லா ஹேண்டியை வந்து கொடுத்ததை விட வந்து இன்னைக்கு மசாலா சுவையோட இன்னைக்கு அருமையாக எக்ஸலண்ட்டாக கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. ஸோ இதுதான் சார் இந்த ஆர்சிஎம்மோட நிறுவனத்துடைய பெரிய சக்ஸஸ். பார்த்துக்கிட்டே நீங்கள் இப்படியே சொல்லிக்கிட்டே இருக்கலாம். இந்த 6 மாதத்தில் வந்து பார்த்துட்டிங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 30 ப்ராடக்ட்ஸ் மேலே லான்ச் பண்ணிட்டாங்க. இந்த 22nd anniversary நவம்பர் அன்னைக்கு பார்த்துட்டிங்கன்னா ப்ராடக்டை வந்து லான்ச் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. எவ்வளோ ப்ராடக்ட் கொடுக்க போகிறாங்கன்றது தெரியல. எவ்வளவு நீங்கள் வியாபாரம் பண்ண போகிறீங்க, எவ்வளவு சம்பாதிக்க போகிறீங்கன்றதை நீங்கள் நிர்ணயிச்சுக்கோங்க. அப்படிப்பட்ட அருமையான வாய்ப்பை தான் நமக்கு ஆர்சிஎம் கொடுத்துக்கிட்டே இருக்குது. இந்த ஆர்சிஎம் கொடுத்துருக்கிற விஷயத்தில் நமக்கு இன்னைக்கு ஒரு சின்ன தகவல்களை வந்து நான் ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த ஷேர் பண்ணுறதுல வந்து பார்த்துட்டிங்கன்னா ஸோ அருமையான ஒரு ப்ரெசன்டேஷன் இன்னைக்கு இருக்குது. இதில் நமக்கு கிடைச்ச நிறைய நல்ல தகவல்கள் இருக்குது. நமக்கு ப்ராடக்ட்ஸ் வைஸாக நமக்கு கிடைச்சிக்கிட்டு இருந்தாலும் நம்ம எந்த இடத்துல இந்த பிஸ்னஸை எடுத்துகிட்டு போக போகிறோம் அப்படிங்கிறதுக்கு நமக்கு இந்த மார்க்கெட்டிங் பிளான்றது வந்து ரொம்ப ரொம்ப அவசியம். இதை தெரியாமல் நம்ம ஒரு வியாபாரத்தை ஆரம்பித்தா ஏதோ ஒரு பொழுதுபோக்குக்காக ஜாலியாக நல்ல ப்ராடக்ட் கிடைக்குது, டைம் பாஸ்க்காக செய்கிற விஷயமா இருக்கும். இது பொழுதுபோக்கோட ப்ளஸ் வருமானம் கிடைக்கக்கூடிய, ஆரோக்கியம் கிடைக்கக்கூடிய ஒரு சிறந்த ஸ்தலம் நம்முடைய ஆர்சிஎம் பிஸ்னஸ். இதில் வந்து பார்த்துட்டிங்கன்னா இன்னைக்கு இந்த கம்பெனியுடைய ஹிஸ்ட்ரியை பற்றி தெரிஞ்சுக்கோங்க. ஃபேஷன் ஷூட்டிங்ஸ் பிரைவேட் லிமிடெட் 1977 டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரியில் டாப் 10 இன் இந்தியாவில் வந்தாங்க. ப்ராடக்ட் சப்ளை ஃபார் மெனி லீடிங் பிராண்டட் ரேமண்ட், சிஆர்எம்ஸ், ஷூட்டிங்ஸ் அண்டு எக்ஸ்ட்ரா கம்பெனிகளுக்கு சப்ளை பண்ணிட்டு இருந்தாங்க. இவங்க 3000 crore மீட்டர் மேனுஃபேக்சரர் உற்பத்தி பண்ணக்கூடிய ஒரு லேட்டஸ்ட் டெக்னாலஜி மெஷினை வச்சு உற்பத்தி பண்ணிட்டு இருந்தாங்க. கம்பெனி ராஜஸ்தான் ஸ்டேட் பில்வாரா டிஸ்ட்ரிக்ட்ல இருக்குது. ஒரு 550 ஏக்கர், அதாவது வந்து கிட்டத்தட்ட 17 லட்சம் ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு 8,000 crore இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ஹெட் ஆஃபீஸ் அண்டு ஃபேக்ட்ரியை உருவாக்கி கிட்டத்தட்ட ஒரு 2 lakh crore ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் உள்ள ஒரு நிறுவனமாக இன்னைக்கு கடந்த 20 வருஷத்தில் வந்து தலை நிமிர்ந்து நிற்கிறது. இந்தியாவில் வந்து இந்தியன்ற பெருமையை சொல்கிற அளவுக்கு மார்தட்டி சொல்லிக்கிற அளவுக்கு நம்ம ஆர்சிஎம் நிறுவனம் பெருசாக வளர்ந்துருக்குது. அதில் இணைந்த அத்தனை பேருக்கும் பெரிய வாழ்த்துக்கள். இதனுடைய பவுண்டர் திரு திலக்சந்த் ஜப்ராஜி நம்மளுடைய வாழும் காந்தி, செகண்ட் காந்தின்ற சொல்கிற அளவுக்கு அவருடைய விஷன் பெரிய லெவலில் இருக்குது. அவர் விஷன் அவரை சொல்கிற அளவுக்கு கூட நமக்கு அவருடைய பேரை சொல்கிற அளவுக்கு கூட நம்ம அந்த இடத்துல வர அளவுக்கு இல்லை. அந்த அளவுக்கு எக்ஸலண்ட்டாக அவருடைய விஷன் லாங் விஷனாக இருக்குது. ஸோ இந்த கம்பெனி ஆரம்பித்தது வந்து ஸ்டார்டடு வந்து 2000 ஆகஸ்டில் வந்து டைரக்ஷன் லிங்க் கம்பெனியாக ஸ்டார்ட் பண்ணாங்க. ஆரம்பிக்கிறப்போ ஒரே ப்ராடக்ட், ஸ்மால் ஹெட் ஆஃபீஸ், ஒரு ஃபேக்ட்ரி, ஒரே ஒரு ஸ்டேட்டில் ஆரம்பித்த பிஸ்னஸ், ஒரே ஒரு சின்ன டெப்போ வச்சு, பிக்கப் சென்டரை வச்சு, டைரக்ஷனரை வச்சு ஸ்டார்ட் பண்ண விஷயம். 2000 600+ ப்ராடக்ட்ஸ் தான் நம்ம நினச்சோம். ஆனால் இந்த ப்ரைஸ் லிஸ்ட்டில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 14,000 and above ப்ராடக்ட்ஸ் இருக்குது. ஸோ அந்த 14,000 and above ப்ராடக்ட்ஸையும் அதே குவாலிட்டியில் ரொம்ப சிறப்பாக இயங்கிக்கிட்டு இருக்காங்க. நம்மளால் வந்து ஒரு 100 ப்ராடக்டை கன்டினியூஸாக சொல்ல முடியாது. ஆனால் 14,000 ப்ராடக்டையும் அதுக்கான குவான்டிட்டி, ரேட்டு எல்லாத்தையும் ரொம்ப ப்ரிப்பேராக எக்ஸலண்ட்டாக நம்ம நிறுவனம் கொடுத்துட்டு இருக்குது. கொஞ்சம் இமேஜின் பண்ணி பாருங்க. நம்ம வீட்டில் ஒரு வேளை டீ போட்டால் அடுத்த வேளை அந்த டீயோடைய டேஸ்ட் வந்து மாறும். சர்க்கரை அதிகமாக இருக்கும், டீ ஸ்ட்ராங்காக இருக்கும், இல்லை லைட்டாக இருக்கும், ஏதோ ஒரு விஷயம் டிஃப்ரென்ஸ் மாறும். ஆனால் இந்த நிறுவனம் கடந்த 20 வருஷமாக ஒரே குவாலிட்டியில், ஒரே குவான்டிட்டியில், ஒரே மாதிரி ரேட்டில் ஃபிக்ஸ் பண்ணி இந்தியா ஃபுல்லாக பொருளை கொடுக்குறாங்கன்னா யோசிச்சு பாருங்க. அப்படிப்பட்ட நிறுவனத்தில் நீங்கள் வந்திருக்கிறீங்க. இங்கே 100+ ஃபேக்ட்ரிஸ் இருக்குது, 150+ டெப்போஸ் இருக்குது. பிஸ்னஸ் இன் ஆல் ஸ்டேட்டில் வளர்ந்துருச்சு. கிட்டத்தட்ட 15,000 ஒண்டர் வேர்ல்டு குயிக், அதாவது பிக்கப் சென்டர்ஸ்,
3 crore and above டைரக்ட் செல்லர்ஸ். இதுக்கு இடையில வந்து பார்த்துட்டிங்கன்னா நமக்கு டிஸ்பிளே வால் பியூசி நிறைய ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கிறாங்க, நிறைய பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஓவரால் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிஸ்னஸ் ஒரு 10 years பிஃபோர் 60,000 crore அசட்ஸ் வந்து ஆரம்பித்தது இன்னைக்கு 2 lakhs crore மேலே பெரிய லெவலில் வளர்ந்துருக்குறாங்க. இவங்க கிட்ட ரேஞ்ச் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் பார்த்துட்டிங்கன்னா எஃப்எம்சிசி, ஹவுஸ் ஹோல்டு, டெக்ஸ்டைல்ஸ், அக்ரிகல்ச்சர், நியூட்ரிசார்ஜ், குட்டாட், கீஸ்டோல் அண்ட் பியூட்டி கேர், மெனி பிராண்டட் டைஅப் இன் ஆர்சிஎம் நிறுவனத்தில் டைஅப் பண்ணுறதுக்கு லைனில் நின்றுக்கிட்டு இருக்கிறாங்க. நம்ம நிறுவனம் சூஸ் பண்ணி ஒவ்வொருத்தராக உள்ளர எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அப்படி பார்க்கப்பட்ட ப்ரெஸ்டீஜ் கம்பெனி வந்து உள்ளர வந்திருக்கிறாங்க. இப்போதைக்கு எஃப்எம்சிசி ப்ராடக்ட்ஸை பொறுத்தளவுக்கு புதுசாக இன்னும் லான்ச் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ லேட்டஸ்டாக கிடைச்ச விஷயம் என்னன்னு பார்த்துட்டிங்கன்னா கனியிலேருந்து, அரிசியிலேருந்து, மிளகு சீரகம் இதுதான் இல்லை நம்ம அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தோம். அதையும் உள்ளர கொண்டு வந்துட்டாங்க. அவ்வளோ எக்ஸலண்டான ஒரு ப்ராசஸை வந்து நம்ம எதிர்கொள்ள தயாராகிட்டு இருக்கிறோம். நம்ம இந்த வியாபாரத்தை முன்னெடுத்து சொல்றதுக்கான முக்கிய முயற்சி தான் நம்மளுடைய வேலை. ஸோ இவங்க 99% விஷயத்த வந்து அவங்க செஞ்சு கொடுத்துறாரு. ஒரே ஒரு சதவீத வேலையை மட்டும் நீங்க செய்யுங்க. இந்த பொருளை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கிற வேலையை மட்டும் செய்யுங்க, வியாபாரம் பண்ண வேண்டாம். இதை என்ன பண்ணுங்க, இது குவாலிட்டியான ப்ராடக்ட், இது எவ்வளவு உங்களுக்கு ஹெல்த்துக்கு நல்லா இருக்கும் அப்படின்ற விஷயத்த அந்த வீட்டுக்குள்ள கொண்டு போய் சேருங்க. ஏன்னா இது எப்படி அந்த விஷயம் நடக்குதுன்னு பார்த்துட்டிங்கன்னா நம்மளுடைய பிஸ்னஸ்ல வந்து ஒரு ப்ராடக்டை கன்சியூம் பண்ணியிருந்தாங்க. இந்த தீபாவளி டைம்ல வந்து பார்த்துட்டிங்கன்னா குலோப்ஜாம் மிக்ஸ் வந்து அழகா அந்த டிசைனும் கலரையும் பார்த்துட்டு அவங்க வாங்கிட்டு போய் யூஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு யூஸ் பண்ணியிருக்காங்க. அவருடைய ஏஜ் வந்து 75 years. அவங்க வீட்டில் வந்து குலோப்ஜாம் மிக்ஸ் ரெடி பண்ணி கொடுத்தாருன்னா எந்த பொருளும் ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்தாலும் அவர் டேஸ்ட் இல்லை, சரியில்லை அப்படின்னு தான் சொல்லிட்டு இருப்பாங்களாம். நம்மளுடைய குலோப்ஜாம் மிக்ஸை ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்தோன்னா அதை சாப்பிட்டு முழுங்குறப்போ ஒரு கெமிக்கல் சுமல் வந்து வெளி மார்க்கெட்ல வாங்கக்கூடிய குலோப்ஜாம்ல வந்து இருக்குமா. ஆனா இந்த குலோப்ஜாம் மிக்ஸ் சாப்பிட்ட உடனே ரொம்ப அருமையா இருக்கு, டேஸ்டா இருக்கு, இதை தவிர வேற எதையும் வாங்காதீங்க, இனிமே இந்த ப்ராடக்டை தான் வாங்குங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. 75 years old person. ஸோ ஏன்னா அவர் வந்து இந்த டேஸ்ட் வந்து அவருடைய இளமையா வயதுகள்ல கிடைச்சிருக்கும், ஆனா இன்றைக்கு கிடைக்கல. அதனால சாதாரண ஒரு ப்ராடக்டை வந்து உள்ளர கொண்டு போய் சேர்த்துட்டோம்னா நம்மளுடைய வேலை ஈஸி. அந்த ஒரு ப்ராடக்ட் போய் பதில் சொல்லிருச்சு, அவங்கள பேச வச்சிருச்சு, ப்ராடக்டை கன்சியூம் பண்ண வச்சிருச்சு. இதுதான் நம்ம ஆர்சிஎம்மோடைய ஸ்பெஷல் குவாலிட்டி. ஸோ இந்த ப்ராடக்ட் மாதிரி நிறைய ஹவுஸ் ஹோல்ட் ஐட்டம்ஸ் எல்லாமே இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்துட்டிங்கன்னா டெக்ஸ்டைல்ஸில் வந்து ரேஞ்ச் ஆஃப் வெரைட்டி சூஸ் பண்ணிக்கோங்க, எப்படி வேணாலும் பார்த்துக்குங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்துட்டிங்கன்னா நமக்கு கிடைக்கக்கூடிய விஷயம் அக்ரிகல்ச்சர், இயற்கையின் வரப்புற நம்ம நிறுவனம் அருமையான குவாலிட்டியில சிறப்பான முறையில் கொடுத்துருக்குறாங்க. இதுல வந்து பேரவே பார்த்துட்டீங்கன்னா ஹரித் சஞ்சீவினி, அதுக்கப்புறம் வந்து பார்த்துட்டிங்கன்னா ரேபிட், கார்டன் கோல்ட், அப்புறம் வந்து ஃப்ரூட் ஸ்பெஷல், சாயில் ஹெல்த் அண்டு ஷூர் சுகர், ஸோ ஸ்ப்ரே மேக்ஸ், இப்படி எல்லா ப்ராடக்ட்ஸையும் நம்ம கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. இன்னும் லேட்டஸ்ட் இன்னும் வந்து ப்ராடக்டை வந்து ட்ரையல் பேஸில் எடுத்துட்டு இருக்காங்க. இந்த நிறுவனத்தினுடைய நமக்கு இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் இஸ்ரேல் டெக்னாலஜியில நமக்கு கொண்டாந்து கொடுத்துட்டு இருக்கிறாங்க. இந்த அரிது சஞ்சீவினி வந்து வியாபார நோக்கோட இல்லை, நம்ம கம்பெனி லாப நோக்கோட இல்லாம விவசாயங்களை வாழ வைக்கிறதுக்காக ஒரு சிறந்த விஷயத்த இந்த நம்ம நிறுவனம் எடுத்து வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்துட்டீங்கன்னா நியூட்ரிசார்ஜ் வெல்னஸ் ப்ராடக்ட். இந்த வெல்னஸ் ப்ராடக்டை பத்தி நம்ம இமேஜின் பண்ண முடியாத அளவுக்கு ஒரு ப்ராடக்ட்லையும் ஒவ்வொரு மகத்துவங்களையும் கொடுத்துருக்கிறாரு. அதை வந்து நம்மளுடைய எம்பி சுரேஷ் சார், நியூட்ரிசார்ஜ் ட்ரைனர், சவுத் இந்தியா ட்ரைனர், எக்ஸலண்டா ஒரு ப்ராடக்டை பத்திய நாலேஜை கொடுக்குறாரு, சான்சஸே இல்லை. இதெல்லாம் உட்காந்து கேட்டாச்சுன்னா அதுக்கப்புறம் வந்து இந்த ப்ராடக்டை வந்து ப்ரொமோட் பண்றவங்களுக்கு எந்த அளவு துளி கூட சந்தேகம் இருக்காது. அந்த அளவுக்கு அருமையான ஒரு சிஸ்டத்தை வந்து அவரு இம்ப்ளிமெண்ட் பண்ணி நம்ம கொடுக்குறாரு. ஒரு ப்ராடக்ட்ல என்னென்ன இன்கிரீடியன்ஸ் இருக்குது, அந்த இன்கிரீடியன்ஸ் வந்து உங்களுக்கு எந்த விதத்துல சப்போர்ட் பண்ணுது, அதை யூஸ் பண்ணீங்கன்னா என்னென்ன லாபம் இருக்குது, அதை வியாபாரம் பண்ணீங்கன்னா என்னென்ன உங்களுக்கு வருமானம் கிடைக்குது, அவ்வளோ விஷயத்தையும் எக்ஸலண்டா கொண்டாந்து கொடுத்துருக்குறாங்க. இந்த ஜூம் மீட்டிங் மூலமா அதை அருமையா அட்டன் பண்ணி எடுத்துக்கிட்டீங்கன்னா ரொம்ப எக்ஸலண்டான விஷயம் கிடைச்சிக்கிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சொன்னது மாதிரி ப்ரெஸ்டீஜ் குக்வேர் ஐட்டம், கிச்சன் வேர் ஐட்டம்ஸ் பார்த்து எடுத்துக்கிட்டே இருக்கலாம். எல்லா ப்ராடக்ட்ஸையும் லான்ச் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. ஸோ இங்கே கிடைக்கிற ப்ராடக்ட்ஸ் அத்தனையும் வந்து பார்த்தீங்கன்னா வெளி மார்க்கெட்டில் கிடைக்கவே கிடைக்காது. அவ்வளோ எக்ஸலண்ட்டாக நமக்கு இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் கொண்டு வந்து கொடுக்குறாங்க. லோயஸ்ட் ப்ரைஸில்
ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்ல நமக்கு இந்த குவாலிட்டியில இந்த குவாலிட்டி கொண்டு வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் கீசோலுடைய பியூட்டி ப்ராடக்ட்ஸ், அதை பற்றியெல்லாம் நீங்கள் சொல்லிக்கிட்டே இருக்கலாம். இதை வந்து நம்மளுடைய லேடிஸ் டீம் மகளிர் அணியினர் வந்து அதை ரொம்ப தெளிவாக கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் குட் ஆர்ட் ஐட்டத்தில் தான் இப்போ வந்து நூடுல்ஸ் கொண்டு வந்திருக்கிறாங்க, பார்த்துக்கோங்க. ஸோ இங்கே வெஜ் கறி வைரஸ் தொற்றுக்கள் வர்றதுக்கான காரணம் வந்து நம்ம நான்வெஜ் அதிகமாக கன்சியூம் பண்ணுறதுனாலையும் பறவைகளாலையும் விலங்குகளாலையும் தான் நமக்கு வைரஸ் தொற்று அதிகமாக வந்துட்டு இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் அந்த பறவைகளையும் விலங்குகளையும் பாதுகாத்து உயிரை பலி கொடுக்காம நம்ம இயற்கையான முறையில் நமக்கு சரியான ப்ரிப்பரேஷன்ல நமக்கு நான்வெஜ் மட்டன் சிக்கன் ஃபிஷ் எந்த டேஸ்ட்டில் நீங்கள் விரும்பணுமோ அந்த மசாலாவை ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த ப்ராடக்ட் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். இன்னும் நியூ ப்ராடக்ட்ஸ் வந்து நிறைய லான்ச் பண்ணிட்டு இருக்காங்க. சட்னி வகைகள் எல்லாமே கொண்டு வந்துட்டு இருக்காங்க. ஸோ இந்த கம்பெனியுடைய நிறுவனத்தில் வந்து நிறைய எக்ஸ்க்ளூசிவ் பிராண்டட் வந்து டைப் பண்ணிக்கிட்டே இருக்காங்க, புதுசாக வந்துட்டு இருக்காங்க. அதில் முக்கியமான விஷயம் நம்மளுடைய ரைஸ் பிரான் ஆயிலுடைய ஏபி ஆர்கானிக்ஸ் ஹெல்த் கார்டு ஆயில், பேரவே பாருங்க, உங்களுடைய உடலை பாதுகாப்புக்கான விஷயம். அதுக்கப்புறம் நியூட்ரிசார்ஜ், மோஸ்ட் பிராண்டட் ஐட்டம், மோஸ்ட் ஹையஸ்ட் சேல்ஸ் உள்ள ப்ராடக்ட்ஸ் வந்து நியூட்ரிசார்ஜ் கம்பெனியோட ப்ராடக்ட். குட் ஆர்ட், ஆர்சிஎம், டிவிஎஸ், அத்தன்ஷா, பிரஸ்டீஜ், செல்லோ, நிலான், கம்பெனி, இந்த மாதிரி வந்து புதுசா கொண்டாந்துருக்காங்க. இப்போ ஸ்வெட்சன்ட்டே இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பிஆர்சி ஃபுட்டு, அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஹெச்ஏசிசிபி சர்டிபிகேட். இந்த சர்டிபிகேட்லாம் வந்து ஒரு பெஸ்ட் குவாலிட்டி கொடுக்குற சர்டிபிகேட்ஸ். இதெல்லாம் வந்து நீங்க வெளியில போய் சொன்னீங்கன்னா அந்த குவாலிட்டியை பத்தி தெரிஞ்சவங்க வந்து அழகா இந்த பொருளை எடுத்துக்கிடுவாங்க. ஹலால், அப்புறம் வந்து ஐஎஸ்ஓ சர்டிஃபிகேட், கே சர்டிஃபிகேட், இதெல்லாம் வந்து என்னென்ன சர்டிஃபிகேட்ன்றதை நீங்கள் யோசனை பண்ணி பாருங்க. இந்த ஹெச்ஏசிசிபி சர்டிஃபிகேட் வந்து 100% பெர்ஃபெக்டாக இருந்தால் தான் நம்மளுடைய ரைஸ் பிரான் ஆயிலுக்கு கொடுத்துருக்குறாங்க. ஸோ இவ்வளவு சர்டிஃபிகேட்ஸையும் நம்ம கம்பெனி வச்சிருக்கு. இது மட்டும் கிடையாது, நிறைய சர்டிஃபிகேட்ஸ் இருக்குது. எனக்கு இந்த லைட்டாக கிடைச்ச அந்த டீட்டெயில்ஸை தான் எடுத்து கொடுத்துருக்குறேன். அதுக்கப்புறம் இன்னைக்கு ஆர்சிஎம் பிஸ்னஸ் எந்த மெத்தடில் நமக்கு இயங்கிக்கிட்டு இருக்குன்னு பார்த்துட்டிங்கன்னா, ஃபேக்ட்ரியிலேருந்து நம்ம கஸ்டமருக்கு கொண்டு போய் சேர்க்கறதுக்கு பெரிய விஷயமா என்ன கொண்டு போறாங்கன்னா, அட்வர்டைஸ்மெண்ட்டை கொடுத்து அந்த அட்வர்டைஸ்மெண்ட் மூலமா நமக்கு ட்ரெடிஷனல் மார்க்கெட்டிங்ல பொருளை கொடுக்குறாங்க. இந்த டைரக்ஷனல் மார்க்கெட்டிங்ல, மல்டி லெவல் மார்க்கெட்டிங்ல வந்து பாத்தீங்கன்னா ஃபேக்டரி கம்பெனியோட அவுட்லெட் வந்து கஸ்டமர் கொடுக்குறாங்க. இங்க வந்து ட்ரெடிஷனல் மார்க்கெட்டிங்ல என்ன நடக்குதுன்னு பாத்துட்டீங்கன்னா, ஒரு பொருளோட விலை வந்து அதிக விலைக்கு விற்கிறாங்க. எப்போ வேணாலும் அவங்க விலையை வந்து அதிக சேல்ஸ் இருந்துச்சுன்னா விலையை அதிகப்படுத்திடுவாங்க, இல்லை வெயிட்டை லெஸ் பண்ணி ரேட்டை ஃபிக்ஸ் பண்ணிக்கிடுவாங்க. சொல்லிருக்குது, இந்தியா உட்கொள்ளக்கூடிய பொருட்கள்ல இருக்குதுன்னு சொல்லியாச்சு. ஸோ அவ்வளவு மோசமான இடத்துல நம்ம நிறுவனம் 100% ஒரிஜினல் ப்ராடக்டா கொடுத்துட்டு இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பாத்துட்டீங்கன்னா நோ பெனிஃபிட் இன் டு கஸ்டமர். இன்னைக்கு ஓப்பன் மார்க்கெட்ல, ட்ரெடிஷனல் மார்க்கெட்ல பர்ச்சேஸ் பண்றப்ப எந்த ப்ராசஸும் கிடையாது. அதுக்கப்புறம் நம்ம வாங்கி யூஸ் பண்ணக்கூடிய 70 to 80% ப்ராடக்ட் எம்என்சி நிறுவனம் தயார் பண்ண பொருளாக தான் இருக்கும். ஆனா அதே விஷயம் நம்மளுடைய ஆர்சிஎம்ல டைரக்ஷனல் மார்க்கெட்டிங்ல இந்த பொருள் எப்படி நமக்கு கிடைக்குதுன்னு பாத்தீங்கன்னா, ரீசனபிள் பிரைஸ்ல கிடைக்குது. விலை வந்து எப்பவும் உயராது. அதுக்கான விலை உயர்வா இருந்தாலும் ₹1 ₹2 அந்த ரேஞ்சில் அந்த மூலப்பொருட்களுடைய விலை உயர்வுக்கு தகுந்த மாதிரி நம்மளுடைய நிறுவனம் கரெக்டான விலையில பிக்ஸ் பண்ணி கொடுக்குறாங்க. விலையை உயர்த்தினா மட்டும் பத்தல, பிவியையும் சேர்த்து நமக்கு உயர்த்தி வருமானத்தையும் அதிகப்படுத்தி கொடுக்குறாங்க. அதை நீங்க பண்ணிக்கோங்க. எல்லாரும் நிறைய பேர் வந்து விலை ஏத்திட்டாங்க, இவ்வளவு விலை ஏத்திட்டாங்க, அவ்வளவு விலை ஏத்திட்டாங்கன்னு விலையேற்றத்தை மட்டும்தான் சொல்றாங்க நம்மளுடைய சிலர் வேறு வந்து. ஆனா இந்த விலைவாசி ஏற்றம் ஏற்படும், மூலப்பொருட்களுடைய விலை ஏறுது, அதுக்கு வந்து விலை ஏற்றம் ஏற்படுத்துறாங்க. நீங்க கவனத்துல கொள்ளணும் எல்லா டைரக்ஷன்லரும். ஆனா விலை ஏற்றத்தை மட்டும் நம்ம அதிகமா சார் உங்க வாய்ஸ் விட்டு விட்டு கொஞ்சம் மழையினால கொஞ்சம் விட்டு விட்டு. சரி 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 சார், இப்ப கேக்குதுங்களா? இப்ப கிளியரா ஓகே சார். இங்க வந்து கொஞ்சம் மழை அதிகமா இருக்கனால நெட்வொர்க் விட்டு. ஓகே, ஆல் ரைட் we can adjust. ஓகே சார், thank you. 100% ஒரிஜினல் ப்ராடக்ட், ஆல்வேஸ் பெனிஃபிட் டு கஸ்டமர், 100% இந்தியன் கம்பெனி, நம்முடைய இந்திய சுதேசி நிறுவனம்.
இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்சிஎம் கொடுக்கறது வந்து 4 டைப் ஆஃப் இன்கம். செல்ஃப் யூஸ் பண்ணீங்கன்னா எப்படியெல்லாம் இன்கம் கிடைக்கும்? சேல்ஸ், டீம் பில்டிங் மூலமா, வெண்டர் வேல்டு குயிக், அதாவது வந்து பிக்கப் சென்டர். அதுக்கப்புறம் இப்போ இன்னொரு விஷயத்தையும் கொண்டாந்து கொடுத்துருக்குறாங்க நமக்கு, டிஸ்பிளே வால் பியூஸ் கொடுத்துருக்குறாங்க. சாதாரண விஷயம் கிடையாது சார், அது எக்ஸலண்டான விஷயம். 5 டைப் ஆஃப் இன்கமா நான் ஜென்ரேட் பண்ணிக்கிறேன். எம்ஆர்பி பிரைஸ் என்ன டிஃபரன்ஸ் பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஒரு 9 பொருளுடைய ரேட்டு போட்டிருக்கோம். 2 கிலோ ஆட்டோ 110 ரூபாய். மார்க்கெட்டில் நம்மக்கிட்ட ஆர்சிஎம்ல வந்து 90 ரூபாய் எம்ஆர்பி. கிரேடு 1 சோப்பு 70 ரூபாய், நம்மக்கிட்ட 35 ரூபாய். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஹெர்பல் ஷாம்பு 150 ரூபாய் மார்க்கெட்டில், நம்மக்கிட்ட 61 ரூபாய். ஹெர்பல் பேஸ்ட் வந்து 60 ரூபாய், நம்மக்கிட்ட 44 ரூபாய். டிஷ்வாஷ் லிக்யூட் 130 ரூபாய், நம்மக்கிட்ட 90 ரூபாய். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 1110 ரூபாய்க்கு வாங்கக்கூடிய பொருள் நம்ம கிட்ட எம்ஆர்பி விலைக்கு வாங்கினால 814 ரூபாய் கிட்ட கிடைக்குது. கிட்டத்தட்ட ஒரு 20% பெனிஃபிட்டோட நம்ம வாங்கிக்கிட்டு இருக்கிறோம். இதே இந்த நிறுவனத்துல 1 ரூபாய் செலவு இல்லாம ஒரு ஐடி ப்ரூஃபும் அட்ரஸ் ப்ரூஃபும் கொடுத்து பேங்க்ல எப்படி அக்கௌண்ட் ஓபன் பண்றதுக்கு உங்களுடைய கேஒய்சி டாக்குமெண்ட் சப்மிட் பண்ணுவீங்களோ, அதே மாதிரி ஆர்சிஎம் நிறுவனத்துல ஒரு கேஒய்சி டாக்குமெண்ட் சப்மிட் பண்ணி இந்த உங்களுடைய நேம ரிஜிஸ்டர் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த எம்ஆர்பி விலையிலிருந்து அப்புறம் ஒரு 15% உங்களுக்கு டிஸ்கவுண்டோட இந்த ப்ராடக்ட் கிடைக்குது. கிட்டத்தட்ட ஒரு 15% நமக்கு டிஸ்ட்ரிபியூட் பிரைஸ்ல கிடைக்குது. இந்த டிஸ்ட்ரிபியூட் பிரைஸ்ல கொடுக்குற அந்த பொருளை உங்களுக்கு பிவிசி இதுல சிஸ்டத்துல கன்வெர்ட் பண்ணி உங்களுக்கு இன்கமா ஜென்ரேட் பண்றாங்க. அப்படி பார்க்க போறப்போ 1100 ரூபாய் பொருள் நீங்க ஓப்பன் மார்க்கெட்ல வாங்கக்கூடிய பொருள் இங்க நீங்க உங்களுடைய கையில கிடைக்கிறப்போ கிட்டத்தட்ட ஒரு 35% 40% பெனிஃபிட்டோட நீங்க ஒரு செல்ஃப் யூஸ் பண்றீங்க. ஒரு 1100 ரூபாய் பொருள் வாங்குறப்போ உங்களுக்கு வந்து 3,050 ருபீஸ் வந்து உங்களுக்கு சேவ் ஆகுது செல்ஃப் யூஸ் பண்ணீங்கன்னா. இது மிகப்பெரிய வருமானம் சார். நிறைய பேர் வந்து இதை புரியாம இருக்கிறாங்க. நான் எனக்கு அக்கௌண்ட்ல வந்தாதான் வருமானம்னு நினைக்கிறாங்க. ஆனா இந்த மாதிரி உங்களுக்கு ஒவ்வொரு இடத்துலயும் சேவ் பண்ணி மிச்சத்தை கொடுக்குறாங்க. இவ்வளவு வருமானம் கொடுக்கக்கூடிய ஒரு சிஸ்டம் வந்து ஓப்பன் மார்க்கெட்ல எங்கேயுமே கிடையாது. வேற எந்த டைரக்ஷனல் மார்க்கெட்டிங்லையும் நெட்வொர்க் மார்க்கெட்டிங்லையும் கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு பெரிய அற்புதமான வாய்ப்பு தான் நமக்கு செல்ஃப் யூஸ் பண்றப்ப பெரிய இன்கம் கிடைக்கக்கூடிய ஒரு சிஸ்டம் தான் வச்சிருக்கிறாங்க. ரவி சார் சொன்னது மாதிரி ஒரு 10,000 ரூபாய் பொருள் நம்ம வீட்டுக்கு செல்ஃப் யூஸ் பண்ற அளவுக்கு ஆர்சிஎமோட ப்ராடக்ட் வரப்போகுது. அப்ப 10,000 ரூபாய் ப்ராடக்ட் வாங்குறப்போ உங்களுக்கு 3,500 ருபீஸ் பெனிஃபிட். யோசனை பண்ணி பாருங்க. வீட்டுல உட்காந்துக்கிட்டே ஒரு 3,500 ரூபாய் பொருளை வேற ஏதோ ஒரு கடையில வாங்கி 3,500 ரூபாய் ஏமாறுறதை விட இங்க வந்து வாங்கினீங்கன்னா எவ்வளவு லாபம்ன்றதை சிம்பிளா இமேஜின் பண்ணி பாருங்க. ஒவ்வொரு மாசமும் ஒவ்வொரு வருஷமும் நீங்க எவ்வளவு பணத்தை இழந்திருக்கிறீங்க. மேரேஜ் ஆகி ஒவ்வொருத்தரும் குடும்பம் நடத்திட்டு இருக்கிறீங்க. நான் 20 வருஷம் 30 வருஷம்னு சொல்லிட்டு இந்த பணத்தை மிச்சப்படுத்தினால நீங்க ஒவ்வொருத்தரும் உங்க அக்கௌண்ட்ல 10 லட்சம் 20 லட்சம் வச்சிருந்திருக்கலாம். ஆனா அதெல்லாம் எங்க ஏமாந்து விட்டுருக்கோம்? எம்என்சி நிறுவனத்துக்கிட்ட ஏமாந்துருக்கிறோம், ஆரோக்கியத்தை ஏமாந்துருக்கிறோம். ஆனா ஆர்சிஎம்ல வந்ததுனால இது ரெண்டையும் மிச்சப்படுத்த போறீங்க. அருமையான விஷயம் இந்த செல்ஃப் யூஸ்ல இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சேல்ஸ்ல வந்து முன்னாடி வந்து இந்த 2,000 ரூபாய் பொருள் சேல்ஸ் பண்றது ஒரு சேலஞ்சிங்கா இருக்கும். இப்ப சேலஞ்சிங்கே கிடையாது. 2,000 ரூபாய் பொருள் கிடையாது, 20,000 ரூபாய் பொருள் சேல்ஸ் பண்ணிடலாம் ஒரு நாளைக்கு. அப்படிப்பட்ட ப்ராடக்ட் வந்து லான்ச் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. ஸோ 30 days ஒரு 2,000 ப்ராடக்ட் 2,000 ருபீஸ் ஒர்த்துள்ள ப்ராடக்ட் நீங்க சேல்ஸ் பண்ணீங்கன்னா 60,000 ருபீஸுக்கு சேல்ஸ் பண்ணியிருப்பீங்க. அதுல பிசினஸ் வேல்யூமா கிட்டத்தட்ட ஒரு 40,000 பிவி வரும். அதுல சேல்ஸ் இன்கமா மினிமம் ஆவரேஜா ஒரு 20% வச்சுக்கிட்டீங்கன்னா கூட 12,000 இன்கம் ஆகும். பிவி போனஸா உங்களுக்கு 19% கிடைக்கும். கிட்டத்தட்ட ஒரு 19,600 ரூபாய் சர்வசாதாரணமா சேல்ஸ் பண்ணா கிடைக்கும். இந்த ரீட்டைல் சேல்ஸும் உங்களுடைய இதையும் இந்த ப்ராசஸை மட்டும் நீங்க பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா உங்க வீட்டுல இருந்துகிட்டே ஒரு 20,000 ரூபாய் இன்கம் எடுக்கலாம். இன்னைக்கு ஒரு 10,000 ரூபாய்க்கும் 8,000 ரூபாய்க்கும் ஒரு 15,000 ரூபாய்க்காக நம்ம இன்னொரு இடத்துல போய் வேலை செய்யணும்ட்டு ஓடிக்கிட்டு இருக்கிறோம். ஆனா இந்த சிஸ்டத்தை ஃபாலோ பண்ணீங்கன்னா நீங்க வீட்டுல ஒரு 2 hours 3 hours ஒர்க் பண்ணீங்கன்னா போதும். மீதி நேரம் ரிலாக்ஸா இருக்கலாம். ரிலாக்ஸா இருந்துட்டு இந்த வியாபாரத்தை சிறப்பான இடத்துல எடுத்துட்டு போகலாம். இந்த மாதிரி சேல்ஸ் பண்ணி முடிச்சோடனே அவங்கள வந்து அடுத்த லெவலுக்கு கொண்டு போகலாம். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த பிசினஸ்ல ரொம்ப மிக முக்கியமான இடம் வந்து பாத்தீங்கன்னா ஒண்டர் வேர்ல்டு குயிக், அதாவது வந்து பிக்கப் சென்டர். இந்த பிக்கப் சென்டர்ல தான் நமக்கு நிறைய ப்ராசஸை பத்தி நிறைய சொல்லியிருக்கிறோம். ஆனா நேரமின்மை காரணமாக கொஞ்சம் இந்த பிக்கப் சென்டரை பத்தி நான் ஷார்ட்டா சொல்லிடுறேன். இந்த பிக்கப் சென்டர் நடத்துறவங்க கம்பல்சரி
எவ்ரி மந்த் மினிமம் ஒரு 2 lakhs சேல்ஸ் பண்ணுங்க. அந்த 2 lakhs சேல்ஸ் பண்ண முடியாத அளவுக்கு இன்னைக்கு ஒரு விஷயமே கிடையாது. இந்த 2 lakhs வந்து ரொம்ப ரொம்ப லோயபிள் லோ ராமசாமி சார், உங்களுடைய லோ சேல்ஸ் அது கூட ராமசாமி சார், சார் சார் நீங்க டைம் எடுத்துக்கலாம். நீங்க சொல்லுங்க சார். 6 முறை சொல்லுங்க. தகவல் நல்லா இருக்குது. 6 முறை சொல்லுங்க. டைம் எடுத்துக்கலாம். ஓகே டைம் எக்ஸ்டென்ஷன். ஓகே சார். ஓகே சார். ஓகே ஓகே சார். ஓகே சார். இங்கே வந்து இந்த பிக்கப் சென்டரை பொறுத்தளவுக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு சாதாரணமா ஒரு 2 lakhs வந்து டேர்ன் ஓவர் பண்ணலாம். 2 lakhs டேர்ன் ஓவர் பண்றதுக்கு என்ன சார் பண்ணணும்? 20 பேரை வந்து டிஸ்பிளே வால் பியூஸ் எடுக்க வைங்க சார். அந்த 20 பேரை டிஸ்பிளே வால் பியூஸ் எடுக்கிறதுக்கு உங்களுடைய லீடர்ஸ் வந்து சப்போர்ட் பண்ண போறாங்க, சேல்ஸ் பண்ண போறீங்க, டெவலப் பண்ண போறீங்க. ஸோ இது அருமையான ஒரு விஷயம். இதையெல்லாம் நம்ம பண்ண முடியாம நிறைய பேர் வந்து ஒரு 1 லட்ச ரூபா கூட பண்ண முடியாம சிரமப்பட்டு இருக்காங்க. அதுக்கு காரணம் என்னன்னா, நீங்க உங்களுடைய லைன் ஆஃப் ஸ்பான்சர் அவர்கிட்ட வந்து கண்டிப்பா கம்யூனிகேஷன் வைங்க. ஒரு கடை எடுத்துட்டா எனக்கு லீடர் ஆளை அனுப்பிச்சு விட்டு என்னோட கடையை வியாபாரம் நடத்துவார் அப்படின்னு சொல்லிட்டு தயவு செய்து நினைக்காதீங்க. பிக்கப் சென்டர்காரங்க, இது உங்களோட கடை, இது என்னோட கடை, இது நான் வியாபாரம் பண்ணணும். இந்த வியாபாரம் பண்றதுக்கு லீடர் கிட்ட நீங்க எந்த அளவுக்கு சர்வீஸை யூஸ் பண்றீங்களோ அந்த அளவுக்கு உங்களுடைய வியாபாரம் டெவலப் ஆகும். நீங்க ஒன்லி சேல்ஸ் கடையில வந்து யாரோ ஒருத்தர் வந்து ஏதோ ஒரு டீம்காரங்க வந்து பொருளை வாங்கிட்டு போவாங்கன்ட்டு நீங்க பொருளை எடுத்து வச்சுட்டு சும்மா உட்காந்துருக்க கூடாது. இது வந்து உங்களுடைய பிக்கப் சென்டரை எடுத்ததுக்கு அப்புறம் நீங்க ஒரு மல்டிபிள் லீடரா மாற போறீங்க. எல்லா தகுதியும் வளர்க்கக்கூடிய ஒரு தலைவரா மாற போறீங்க. இந்த பிக்கப் சென்டர் ஓனர்ஸ் அதனுடைய பொறுப்பை நீங்க உணராம இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு பெரிய மாற்றம் இருக்காது. நீங்க ஒரு 2 லட்ச ரூபாய் வியாபாரம் பண்ணி ஒரு 16,000 ரூபாய் கிடைச்சா போதும்னு நினைச்சிட்டு உட்காந்துருந்தீங்கன்னா கஷ்டம். ஆனா பிக்கப் சென்டர் கொடுக்கறது என்னன்னா, நீங்களும் வளர்ந்து உங்களை சார்ந்த மக்களையும் வளர்த்து அதுக்கு தலைவனா உருவாகுங்க அப்படின்னு சொல்லிதான் இந்த பிக்கப் சென்டர் உங்க கையில கொடுக்குறாங்க. அதுக்கு முன்னோடியா சில சிஸ்டம் தான் இந்த டிஸ்பிளே வால். ஸோ நீங்க வந்து இந்த பிக்கப் சென்டர்காரங்களாம் யாரோ ஒரு லீடர் எடுத்து கொடுத்துட்டாரு, நான் கடை எடுத்து வச்சுட்டு உட்காந்துருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தயவு செய்து உங்களை தாழ்வா நினைக்காதீங்க. ஒரு பெரிய தகுதி உங்களுக்கு இருக்குது, ஒரு பெரிய எதிர்காலம் காத்துட்டு இருக்குது. ஆனா நீங்க இதனுடைய வேல்யூ என்னன்னு தெரியாம இருக்காதீங்க. இந்த பிக்கப் சென்டர் ஓனர்ஸ் எல்லாம் அவசியம் இந்த மாதிரி மீட்டிங்ல கலந்துக்கோங்க. அப்பதான் உங்களுக்கு நாலேஜ் கேதர் ஆகும். இந்த 20,000 20 பேரை வந்து ஒரு 10,000 ரூபாய் வியாபாரத்தை பண்ண வச்சுட்டீங்கன்னா ஒரு 2 lakhs சேல்ஸ் நடக்கும். இந்த 20 பேரும் பிளஸ் அடுத்த மாசம் ஆளுக்கு ஒரு நபரை இன்ட்ரோடியூஸ் பண்ணுங்க. இதே மாதிரி வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுங்க. 20 ஹோம் மீட்டிங் அவங்களுக்கு நடத்துறதுக்கு உங்களுடைய அப்ளை லைன் ஆஃப் ஸ்பான்சர் லீடரை கூப்பிடுங்க. யாரும் வரமாட்டேன்னு சொல்றாங்க, சர்வீஸ் பண்றதுக்கு ரெடியா இருக்காங்க லீடர்ஸ். நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா அடுத்த மாசம் அது 4 lakhs மாறல. என்னோட பிஎஸ்சி ஒரு 25 lakhs பெர் மந்த் டர்ன் ஓவர் பண்ண போகுதுன்னு சொல்ற அளவுக்கு நம்மளுடைய பிஎஸ்சி வளர போகுது சார். உங்களுடைய வாய்ப்பை வந்து நீங்க குறைவா வச்சுக்கிட்டு வளர்ச்சியையும் நாலேஜையும் எடுத்துக்காம உங்களுடைய வேலையை நேரத்தையும் வீணடிச்சுக்கிட்டு உட்கார்ந்துருக்காம இந்த பிக்கப் சென்டர் ஓனர்ஸ் தெளிவா வியாபாரத்தை எடுங்க சார். அப்படி வியாபாரம் பண்ணுனீங்கன்னா இங்க வந்து என்னென்ன ஆப்பர்ச்சுனிட்டியை உருவாக்கி கொடுத்துருக்காங்க நிறுவனம் உங்க பிக்கப் சென்டரை டெவலப் பண்றதுக்காக. டைமண்ட் கிளப், ஸ்டார் டைமண்ட் கிளப், கிரவுண்ட் கிளப், அதுக்கப்புறம் இப்போ இதெல்லாம் ப்ரொமோட் பண்ணது பத்தாதுன்னு சொல்லி டிஸ்பிளே வால் பியூசியை கொடுத்து அந்த டிஸ்பிளே வால் பியூசி மூலமாகவும் வருமானத்தை கிடைக்கிறது மாதிரி எக்ஸலண்டான சிஸ்டம். அவங்களுக்கு எப்படிதான் இந்த மாதிரி உதயமாகுதுன்றது தெரியல. அதெல்லாம் பிரமிக்கத்தக்க ஒரு விஷயம். அந்த விஷயத்த நம்ம கையில கொடுத்துருக்காங்க. நம்ம கிட்ட கொடுத்துருக்க விஷயம் சாதாரண விஷயம் கிடையாது. அல்ல குறையாத அச்சய பாத்திரமா நம்ம கிட்ட கொடுத்துருக்காங்க. இதுல சிம்பிளா ஒரு மினிமம் டர்ன் ஓவர் வந்து 2 lakhs பண்ணீங்கன்னா 8%. அதுக்கப்புறம் வந்து 6 month 12 lakhs கம்ப்ளீட் பண்ணீங்கன்னா 1% போனஸ். அதுக்கப்புறம் டர்ன் ஓவர் 6 month 25 lakhs பிவிக்கு மேல பண்ணி 25 lakhs சேல்ஸ் பண்ணிட்டீங்கன்னா 1.5% போனஸ் எக்ஸ்ட்ரா கொடுக்குறாங்க. ஸோ கம்பெனி பாருங்க உங்களுக்கு வந்து வருமானத்தை கொடுத்து பிவி போனஸ் கொடுத்து அதுக்கு மேல நீங்க இந்த வியாபாரத்தை இவ்வளவு பண்ணிட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு போனஸை எக்ஸ்ட்ரா கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. ஆனா செய்ய வேண்டிய வேலை என்னன்னா நீங்க தான் செய்யணும். ஆனா இன்னொரு பெரிய ஒரு சேலஞ்சிங்கான விஷயம் இந்த கிரெடிட்ன்ற விஷயம் கொடுத்துடாதீங்க தயவு செய்து. நிறுவனம் என்ன சொல்லி தருது, பணத்தை கட்டி பொருள் எடுத்துட்டு போய் வியாபாரம் பண்ணு, கிரெடிட் கொடுக்காதன்னா சொல்லி வியாபாரம் கொடுக்குறாங்க. ஆனா இங்க நிறைய இடங்கள்ல வந்து சின்ன சின்ன குழப்பங்களை உருவாக்கிக்கிட்டு இந்த பிசினஸை வந்து அதை காரணம் சொல்லிக்கிட்டு 6 மாசம் 1 வருஷம் ஓட்டிடுறாங்க. பிறகு எனக்கு பிசினஸ் வரல, எனக்கு லீடர் சரியில்லை, காரணம் சரியில்லைன்னு சொல்லிட்டு காரணங்களை சொல்லிக்கிட்டு அவங்களுடைய வளர்ச்சியை அவங்களே தடுத்துக்கிறாங்களே தவிர இந்த வியாபாரத்தை சரியான வழியில சரியான விஷயத்த எடுத்துட்டு போனாங்கன்னா
பெரிய சக்சஸ் காத்துக்கிட்டு இருக்குது. அதுக்கு தான் நம்ம நிறுவனம் யூனிக் எஜுகேஷன் சிஸ்டம் ஒரு விஷயத்தை கொடுத்துருக்குது. அது யூடியூப்ல டெய்லி நியூ லீடர்ஸுங்களுக்கு கொடுக்குற ப்ரொமோஷனை வந்து அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. உட்காந்து பாருங்க, ஒரு 1/2 hour ஸ்பெண்ட் பண்ணுங்க. அதுல கிடைக்கக்கூடிய விஷயம் அப்படியே உங்களுக்கு கிடைச்சிடும். அதை தான் ரவி சார் வந்து அழகா ப்ரொமோட் பண்ணாரு. இந்த மீட்டிங்ல வந்து கவனம் செலுத்துங்க, மீட்டிங்கை செலுத்துனீங்கன்னா ஒரு பெரிய மாற்றம் இருக்கும். அந்த மாற்றத்துக்கு இந்த பிசினஸ் வந்து பெரிய சக்சஸா கொண்டு போகும். அதுக்கு அடுத்த விஷயம் வந்து பாத்தீங்கன்னா, இங்க டீம் போனஸா நமக்கு எப்படியெல்லாம் இன்கம் கொடுக்குறாங்க. சிம்பிளா ஒரு நபர் 20,000 பிவிய கிராஸ் பண்ணியாச்சுன்னா அவங்களுக்கு கிடைக்கிற டீம் போனஸ் பார்த்துட்டீங்கன்னா மினிமம் 1000 rupees, மேக்ஸிமம் அவங்க செல்ஃப் பிவி 5000 பிவி பண்ணாங்கன்னா என்ன கிடைக்குன்றதை நீங்க கால்குலேட் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இந்த லெவல் வர்றப்போ நமக்கு வந்து கம்பெனி கொடுக்குற ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து பிகினர். நீங்க ஆர்சிஎம் நிறுவனத்துல ஒருத்தரை ஜாயின் பண்ண வச்சீங்கன்னா அந்த மாசமே அவங்க வந்து 20,000 பிவியை கிராஸ் பண்றதுக்கான அவங்களுக்கு ஒரு பிளான் சொல்லி கொடுங்க. அவங்கள அதை ஒர்க் அவுட் பண்ணுங்க. நடந்தா பெட்டர், நடக்கலைன்னா அதை அனுபவமா எடுத்துட்டு நெக்ஸ்ட் மந்த் அதை கன்டினியூ பண்ண வைங்க. அடுத்த மாசம் அவங்க 40,000 பிவியை கிராஸ் பண்ணுவாங்க. ஸோ அப்போ வந்து இங்க பேசிக் என்னன்னா, நீங்க எல்லா லீடர்ஸும் வந்து இந்த டீமை பில்ட் பண்றதுக்கு எங்க டெப்த்ல வந்து 20,000 பிவியை ஒவ்வொரு மாசமும் நீ புது நபர்களை உருவாக்கிட்டே இருக்கீங்களோ அந்த 20,000 பிவி 2 கோடி பிவியா உங்களுக்கு வந்து மாத்தி காட்டும். அந்த அளவுக்கான ஒரு பேஸ் தான் இந்த பெஸ்ட் பிகினர்ல லெவல். அந்த 20,000 பிவி, இந்த 20,000 பிவி வர்றப்போ இந்த அளவுக்கு ஸ்டார்டர் பின்ல லெவல் வருவீங்க. செகண்ட்ல 40,000 பிவி கம்ப்ளீட் பண்றப்போ இதுல வந்து பாத்துட்டீங்கன்னா மெயின் லெக்ல வந்து 30 பிளஸ் பிவி இருக்கலாம், 30,000 பிவிக்கு மேல இருக்கலாம். அதர் லெக்ஸ்ல உங்களுடைய செல்ஃப் பிவியும் பர்சனல் பிவியும், அதாவது செகண்ட் லெக்ஸ் அதர் லெக்ஸ் சேர்ந்து 10,000 பிவியை கிராஸ் பண்ணியிருந்தா உங்களுடைய பின் லெவல் வந்து ஸ்டார்டர். ஓப்பனர் பின் அதுக்கு அடுத்தது வந்து பார்த்துட்டீங்கன்னா ஓப்பனர் பின் 70,000 பிவியை கிராஸ் பண்ணியிருக்கணும். உங்களுடைய அதர் லெக்ஸ்ல வந்து செல்ஃப் அண்டு அதர் லெக்ஸ் சேர்ந்து 20,000 பிவி கம்ப்ளீட் ஆயிருந்துச்சுன்னா கம்பெனியோடைய சைட்ல வந்து இந்த ஓப்பனர் பின்னு தான் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். அந்த லெவல்ல வந்து ஃபர்ஸ்ட் நீங்க உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பெரிய அங்கீகாரம் வந்து பார்த்துட்டீங்கன்னா டிஸ்பிளேல ஓப்பனர் பின். இந்த லெவல் வர்றப்போ நீங்க மினிமமா பண்ணியிருந்தா கூட ஒரு 3,000 rupees கிடைக்கும். கம்பல்சரி இன்னைக்கு எல்லாருமே வந்து இந்த லெவல் வரப்போ மினிமம் ஒரு 5,000 பிவிக்கு செல்ஃப் பிவிக்கு மேலதான் பண்ணிட்டு இருக்கிறாங்க. யாரும் குறைவா பண்ண போறது இல்லை. அதுக்கப்புறம் வந்து பார்த்துட்டீங்கன்னா ஈகிள் பின் 1,15,000 பிவி, அதர் லெக்ஸ்ல வந்து 30,000 பிவியும், மெயின் லெக்ல வந்து 85,000 பிவி மினிமம் இருந்துச்சுன்னா உங்களுடைய இன்கம் வந்து மினிமமா ஒரு 5,000 இருந்து ஒரு 10,000 வரைக்கும் இன்கம் எடுத்துட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்த லெவல் ரன்னர் 1,70,000 பிவி. இந்த 1,70,000 பிவி வரப்போ உங்களுடைய அதர் லெக்ஸ்ல 40,000 பிவி இருக்கணும். மினிமம் இன்கம் 7,000 ரூபாய் இருக்கும். ஆனா செல்ஃப் பிவி அதிகமா பண்றப்போ உங்களுடைய இன்கம் வந்து அப்ராக்சிமேட்டா ஒரு 15,000 வரைக்கும் கிடைக்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இங்க இருக்குது. அதுக்கப்புறம் வின்னர், ரன்னர் ஆயிடுச்சு, அப்புறம் வின்னர் ஆக போறீங்க. வின்னர் ஆயிட்டீங்கன்னா உங்களுடைய செகண்ட் லெக்ஸ்ல அதர் லெக்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா 50,000 பிவியும் உங்களுடைய மினிமம் 2,10,000 பிவிக்கு மேல இருந்துச்சுன்னா உங்களுடைய லெவல் இன்கம் 10,000. நீங்க செல்ஃப் பிவி ஹை எடுத்துக்கலாம். அதுக்கு அடுத்த விஷயம் பாத்துட்டீங்கன்னா ஸ்டார். இந்த ஸ்டார்ன்ற பொசிஷன் வர்றப்போ உங்களுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி இன்னும் அதிகமாகுது. ஒரு செகண்ட் லைஃப்லைன்லயும் அதர் லெக்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு 70,000 பிவி எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த வியாபாரத்தை வந்து தலைமை ஏற்று நடத்தக்கூடிய உங்களுக்கு எல்லா தகுதியும் இந்த இடத்துல நீங்க உங்களை வளர்த்துக்கிட்டீங்கன்னா ஒரு பெரிய மாற்றம் நடக்கும். என்னைய பத்தி நான் சொல்லிக்கலாம், நான் பெருமைக்காக சொல்லல. இந்த பிசினஸ் ஆரம்பிச்ச டே 1ல இருந்து எல்லா விஷயத்தையும் நானே செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன். எந்த லீடர்ஸ்டையும் டவுட்டு கிளாரிபிகேஷன் கேட்டுக்கிருவேன். ஆனா எல்லா விஷயத்தையும் நம்மளே பெர்ஃபெக்டா பண்ணி கொண்டாந்து இன்னைக்கு எந்த டவுட்ஸ் இருந்தாலும் எந்த விஷயம் இருந்தாலும் நம்மளே நம்மளுடைய பிசினஸுக்கான எல்லா விஷயங்களையும் கம்பெனியில மெயில் போட்டு கேட்டு எல்லா விஷயத்தையும் சரிப்படுத்தக்கூடிய எல்லா நாலேஜஸும் கிடைக்குது. ஏன்னா இந்த இடத்துல நான் சொல்லக்கூடிய முக்கியமா பதிவு செய்யணும்னா லீடர்ஷிப்ட கொண்டு போய் கொடுத்து அவங்க மூலமா அந்த ப்ராசஸ் நடந்து கம்ப்ளீட் ஆகிறது வந்து கண்டிப்பா அவங்களுடைய தேவைகள் இருக்கும். அந்த நேரத்துல நம்ம யூஸ் பண்ணிக்க தான் போறோம். ஆனா சின்ன சின்ன விஷயங்கள்ல கம்பெனி அழகா மெயில் கொடுத்துருக்குது, மெயில் ஐடி கொடுத்துருக்குது, அதெல்லாம் நீங்க சிம்பிளா ஒரு மெயில போட்டு கிரியேட் பண்ணிட்டு அந்த மெயில் மூலமா அனுப்பிச்சிங்கன்னா ரெஸ்பான்ஸ் பண்றதுக்கு எல்லா விஷயமும் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்ல, இந்த பெஸ்டான ஒரு நம்ம எதிர்பார்ப்புக்கு தகுந்த தமிழ் பேசக்கூடிய ஒரு கஸ்டமர் கேர் உருவாக்கி கொடுத்துருக்காங்க. அதுக்காக கம்பெனிக்கு ஒரு பெரிய அப்ளாஸ் கொடுக்கலாம் சார். அவ்வளவு எக்ஸலண்டான விஷயம்.
சாரி அந்த அளவுக்கு வந்து நமக்கு தமிழ் பேசக்கூடிய எல்லாருக்குமே வந்து லாங்குவேஜ் பிரச்சனைன்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. ஆனா இன்னைக்கு லாங்குவேஜ் பிரச்சனைக்கும் ஒரு தீர்வு நம்ம நிறுவனம் கொடுத்துருச்சு. அதுக்கு நம்மளுடைய அப்ளைன் லீடர்ஸ்களுக்கு வந்து பெரிய தேங்க்ஸ் சொல்லலாம், கம்பெனிக்கும் பெரிய நன்றி சொல்லலாம். ஸோ அருமையான விஷயம் நம்ம கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல வரப்போ நீங்க உங்களுடைய டீமை வழிநடத்தக்கூடிய ஒரு தலைமையை ஏத்துக்கலைன்னா அவங்களுடைய வேகம் வந்து தடைபடும், உங்களுடைய பிசினஸோடைய வளர்ச்சி தடைபடும். நீங்க பொறுப்பெடுத்து எல்லா விஷயத்தையும் கத்துக்கிட்டு இதை என்னோட டீம், என்னோட பிசினஸ், என்னோட வேலை, இதை நான் கத்துக்கிட்டு செஞ்சீங்கன்னா உங்களுடைய வளர்ச்சி வேகமா இருக்கும். அப்படி மாறுறப்போ உங்களுடைய இன்கம் ராயல்டி இன்கமுக்கு மாறும். ராயல்டி இன்கம் மாறுறப்போ உங்களுடைய டோட்டல் பிசினஸ்ல வந்து அதர் லெக்ஸ்ல வந்து 1,15,000 பிவி பண்ணீங்கன்னா நீங்க வந்து 3% ராயல்டிக்கு எலிஜிபிள் ஆகிறீங்க. உங்களுடைய பென் லெவல் கோல்டு, அப்போ உங்களுடைய வருமானம் மினிமம் 20,000 வந்து மேக்ஸிமம் 35,000 வரைக்கும் எடுக்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. அதுக்கப்புறம் 5,20,000 பிவி டோட்டல் பிவி மினிமம் இருந்தா, அதாவது அதர் லெக்ஸ்ல 1,70,000 பிவி, உங்களுடைய செல்ஃப் பிவியும் அதர் லெக்ஸும் சேர்ந்து 1,70,000 பிவியும், மெயின் லெக்ல மினிமம் 3 லட்சம் பிவி இருக்கணும். இப்படி இருந்தா உங்களுடைய பின் லெவல் ஸ்டார் கோல்டு, இந்த ஸ்டார் கோல்டு வந்துட்டீங்கன்னா மினிமம் 25,000. அது பவர்ல இந்த மெயின் லைன்ல வந்து அதிக டெப்த் போயிருந்துச்சுன்னா உங்களுடைய இன்கம் என்னவா இருக்குன்னு சொல்லிட்டு இமேஜின் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மெயின் லெக்கை வந்து ஸ்ட்ராங்கா பில்ட் பண்ணீங்கன்னா உங்களுடைய பெர்சன்டேஜ் 4.5% எவ்வளவு வருமானம் வரும்னு சொல்லிட்டு நீங்க கால்குலேட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த பிசினஸ்ல பிளாட்டினம் அப்படின்ற லெவல் வருவீங்க. அந்த பிளாட்டினம் லெவல் வரப்போ 2,60,000 பிவி செகண்ட் லைன்ல நடந்திருக்கணும். மெயின் லேக்ல வந்து மினிமம் 1 இருக்கணும், மேக்ஸிமம் எவ்வளவு வேணாலும் இருக்கலாம். உங்களுடைய மெயின் லேக் வந்து எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா போதோ அந்த அளவுக்கு வருமானம் ஜாஸ்தி ஆகிட்டே இருக்கும். இதுல மினிமம் 35 டு மேக்ஸிமம் 50 வரைக்கும் எடுத்திருக்கிறாங்க இன்கம். ஸோ அந்த அளவுக்கு அருமையான ஆப்பர்ச்சுனிட்டி இங்க இருக்குது. அதுக்கப்புறம் வந்து ஸ்டார் பிளாட்டினம், இந்த இடத்துல தான் நமக்கு கம்பெனி ஒரு சின்ன ஒரு விஷயத்த கொடுத்துருக்குறாங்க. 3 months கான்ஸ்டன்டா மெயின்டைன் பண்ணணும். இந்த டீமை வழிநடத்தி கொண்டாந்தீங்க. இந்த டீமை வந்து ஸ்ட்ராங்கான டீமா உருவெடுக்கிறதுக்காக உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு பெரிய ட்ரைனிங் இந்த இடத்துல தான் வச்சிருக்கிறாங்க. 3 மாசம் தொடர்ந்து கான்ஸ்டன்டா 3 லட்சம் பிவி 3 லட்சம் பிவி மினிமம் மெயின்டைன் பண்ணிட்டீங்கன்னா நீங்க ஸ்டார் பிளாட்டினால இருந்து டெக்னிக்கல்ன்ற வாசல் உங்களுக்கு வந்து வாசல் கதவு திறந்து இருக்கும். அதுக்கப்புறம் நீங்க டெக்னிக்கல்ன்ற லெவலுக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணுவீங்க. அப்போ உங்களுடைய லெவல் வந்து பிஎல்ன்ற லெவலுக்கு மாறும். பவர் லைன் மெயின் லைன்லயும் அதர் லெக்ஸும் மினிமம் 5 lakhs அதுக்கு மேல இருக்கலாம். ஆனா இந்த லெவல் இருந்தாலே குறைஞ்சபட்சம் உங்களுடைய இன்கம் ஸ்டார் பிஎல் இந்த லெவலில் இன்கம் வரப்போ 10 lakhs பிவி இருந்தா மினிமம் இன்கம் 75,000 மேல இருக்கும். எமரால்ட் 22 lakhs பிவி இந்த லெவல் வரப்போ 1 lakh and above மேல இன்கம் இருக்கும். அதுக்கப்புறம் ஸ்டார் எமரால்டு அப்படிங்கிறப்போ வந்து 48 lakh பிவி 48 lakh பிவி வந்துச்சுன்னா உங்களுடைய மினிமம் இன்கம் 1,75,000 மேல இருக்கும். அதுக்கப்புறம் ரூபி 2 crore பிவி, அதாவது 1 crore அந்த அளவுக்கு இன்னைக்கு இருக்கிறப்போ 2.5 lakhs பிவி வருமானம் வந்து நமக்கு கிடைக்கும். அதுக்கப்புறம் வந்து ஸ்டார் ரூபின்ற லெவல் வரப்போ 2 crore நமக்கு இருக்குது பிசினஸ் நடந்திருக்கணும். அப்படி இருக்கிறப்போ கிட்டத்தட்ட 4 lakhs மேல இன்கம் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பாத்துட்டீங்கன்னா சஃபயர் அந்த லெவல் வரப்போ 5 crore பிவி நடந்திருக்கணும். உங்களுடைய இன்கம் 8 lakhs மேல இருக்கும். ஸ்டார் சஃபயர் வரப்போ 10 கோடி வியாபாரம் பிவி நடந்திருக்கும். ஆனா உங்களுடைய இன்கம் வந்து 15 lakhs and above இருக்கும். அதுக்கப்புறம் நம்மளுடைய டைமண்ட் ஒவ்வொருத்தருடைய கனவு பெரிய இலக்கை அடையிறதுக்கான வாய்ப்புள்ள பின் லெவல் தான் இந்த டைமண்ட். இந்த டைமண்டுடைய பின் லெவல் அடையிறதுக்கு 25 கோடி பிவி உங்களுடைய 2 லைன்லையும் வந்திருக்கணும். உங்களுடைய இன்கம் மினிமம் 25 lakhs, மேக்ஸிமம் எவ்வளவு வேணாலும் இருக்கலாம். அன்லிமிட்டெட் இன்கம் கிடைக்கும். இங்க ஸ்டார் டைமண்ட் 100 crore பிவி நடந்திருக்கணும். 50 crore மினிமம் 50 lakhs and above இன்கம் இருக்கும். இமேஜின் பண்ணி பாருங்க சார், ஆர்சிஎம்ல எப்படி இன்கம் அள்ளி கொடுத்துக்கிட்டு இருக்காங்கன்னு பாருங்க. அது மட்டும் கிடையாது, உங்களுடைய பின் லெவல் அந்தஸ்தை உயர்த்திக்கிட்டே போறாங்க. நீங்களுடைய சேல்ஸை வந்து உங்களுடைய டீமோட சேல்ஸ் இன்க்ரீஸ் ஆக உங்களுடைய பின் லெவல் உயர்ந்துகிட்டே இருக்கும், வருமானம் உயர்ந்துகிட்டு இருக்கும். உங்களுடைய சமுதாயத்துல வந்து உங்களுடைய ஸ்டேட்டஸ் உயர்ந்துகிட்டே இருக்கும். பெரிய லெவல்ல ஒரு மாற்றத்தை உருவாக்குற நிறுவனம் தான் நம்மளுடைய
ஆர்சிஎம் நம்மளுடைய வாழ்வியல் மாற்றத்துக்காக கொண்டு வரப்பட்ட ஒரு தலை சிறந்த விஷயம்தான் இந்த ஆர்சிஎம் உடைய டைரக்ஷனல் மார்க்கெட்டிங். ஸோ இங்கே ஆஃபர்ஸும் டிஸ்பிளே வால் ஆஃபர்ஸும் நிறைய நமக்கு கொடுத்துருக்காங்க. அதில் வந்து பார்த்துட்டிங்கன்னா மினிமம் ஒரு 1500 பிவி பண்ணாலே கிட்டத்தட்ட 6 மாதம் தொடர்ந்து பண்ணவங்களுக்கு உங்களுக்கு 1500 ரூபாய்க்கான ப்ராடக்ட் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 5000 பிவி அப்படிங்கிறப்ப 5000 ருபீஸ்க்கான ப்ராடக்ட் 6 மாதம் கண்டினியூஸாக டைமண்ட் கிளப் பண்ணுறவங்களுக்குலாம் இப்போ கிடைச்ச ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. இந்த டிஸ்பிளே வால் மூலமாக அடிஷனல் போனஸ் கொடுத்துருக்காங்க. ஆர்சிஎம் வரலாற்றில் இப்படி ஒரு போனஸ் கொடுப்பாங்கன்னு சொல்லிட்டு யாருமே எதிர்பார்க்கல. அப்படி ஒரு அருமையான ஆப்பர்ச்சுனிட்டி நம்ம கையில் கொடுத்துருக்குறாங்க. இந்த கொடுத்துருக்க விஷயத்த சிறப்பாக பயன்படுத்தி பெரிய வெற்றி அடைகிறதுக்கு நமக்கு ஒரு வழியாக இது இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா good.com நிறுவனம் வந்து நமக்கு நீங்கள் சேல்ஸ் கொடுத்தீங்கன்னா இவ்வளோ அந்த டிஸ்பிளே ரேக்ஸ் கொடுக்குறேன்னு இருக்கிறாங்க. good.com நிறுவனம் இந்த மாதிரி கடந்த அதாவது நவம்பர்ல இருந்து செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், மார்ச் வரைக்கும் 5 மாதம் தொடர்ந்து இந்த மாதிரி 1000 ரூபாய்க்குள்ள ஒருத்துள்ள ப்ராடக்டை உங்களை டிஸ்பிளே வால் பியூசி மூலமாக சேல்ஸ் பண்ணுறப்போ இந்த மாதிரி டிஸ்பிளே வால் ரேக் உங்களுக்கு கொடுக்குறாங்க. இந்த மாதிரி டிஸ்பிளே வால் ரேக் கொடுக்குறாங்க. கம்பெனி கொடுக்குற டிஸ்பிளே வாலுக்கான அந்த சிஸ்டத்துக்கு படி இப்போ கொடுத்துருக்குறாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீட் சார்ஜ் 700 பிவி, 1000 பிவி, 10,000 பிவி, 25,000 பிவி, 50,000 பிவின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து ஆஃபர்ஸ் அள்ளி கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. இதை யூஸ் பண்ணி வருமானத்தை அள்ளிட்டு போங்க. அந்த அளவுக்கு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கிற சிஸ்டம் தான் இந்த ஆர்சிஎம் நிறுவனம். உங்களுக்கு ஆரோக்கியத்தையும் கொடுத்துக்கிட்டு இருக்குது, எல்லாத்தையுமே கொடுத்துட்டு இருக்குது. நீங்க மக்கள்கிட்ட கொண்டு போய் நீங்க கொடுங்க. உங்களுக்கு ஆர்சிஎம் நிறுவனம் மக்கள்கிட்ட கொண்டு போய் நீங்க கொடுத்தீங்கன்னா இந்த 3 விஷயத்தையும் உங்களுக்கு கொடுக்க போகுது. ஸோ இந்த அருமையான ஆப்பர்ச்சுனிட்டி நம்ம அனைவருக்கும் இருக்குது. நம்ம எந்த இடத்துல இருக்க போறோம், நம்முடைய வருமானத்தை நிர்ணயிக்க போறோன்றது உங்களுடைய ஒவ்வொருத்தருடைய உழைப்புலையும், இண்டிவிஜுவல் உழைப்புலையும் கிடைக்க போகுது. அந்த கிடைக்க போற விஷயத்துல நமக்கு கிடைச்சிருக்கிட்டு இருக்க விஷயம் தான் இப்ப சொல்லிட்டு இருந்தேன். அதுல நீட் சார்ஜ் கொடுத்துருக்க பெஸ்ட் ஆஃபர்ஸ். அதுவும் இப்போ பார்த்துட்டிங்கன்னா லாஸ்டா ஒரு 5 மினிட்ஸ் சின்ன ஒரு ஸ்டோரியோட, ஒரு பைப்லைன் ஸ்டோரியோட என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். நம்ம எல்லாரும் வருமானம் பண்ணணும்னு சொல்லிட்டு அதாவது சின்ன வருமானத்தை தான் நம்ம பண்ணிட்டு இருக்கிறோம். ஒரு ஊர்ல வந்து சுரேஷ், ரமேஷ் என்ற 2 நண்பர்கள் இருந்தாங்க. அந்த 2 நண்பர்களும் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தாங்கன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா தன்னோட வருமானம் வேணும்னு சொல்லிட்டு கடுமையா உழைச்சு நம்ம வருமானம் பண்ணி இந்த வருமானத்துல வந்து வாழ்க்கையில உயர்ந்த நிலையை அடையணும்னு சொல்லிட்டு 2 பேரும் ரொம்ப டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த டைம்ல வந்து மலை மேல இருந்து, மலை உச்சியிலிருந்து அந்த கிராமத்துக்கு வந்து தண்ணி எடுத்துட்டு வந்து கொடுக்கக்கூடிய ஒரு பொறுப்பை வந்து அவங்களுக்கு கிடைச்சது. அந்த வேலை கிடைச்சோன்னா 2 பேரும் டெய்லி பக்கெட்ல எடுத்துட்டு வந்து தண்ணியை பாத்திரங்கள்ல எடுத்துட்டு வந்து தண்ணியை கொண்டாந்து கீழே சேர்த்தாங்க. அப்போ அந்த சேர்த்துக்கிட்டு இருக்கிறப்போ என்ன கிடைச்சது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து வருமானம் கொஞ்சம் ஓரளவு கிடைச்சது. ஆனா உடல் உழைப்பு அதிகமா, உடல் வலி அசதிகள் நிறைய வர. அவர் வந்து சொல்றாரு, நம்ம இந்த மாதிரி கஷ்டப்பட்டு எத்தனை நாளைக்கு உழைக்க முடியும், அதை நம்ம வந்து வேற ஏதாவது ஒரு வழியில திங்க் பண்ணி நம்ம இதை ரெகுலரா நமக்கான வேலையை செஞ்சுக்கலாம், ஈஸியாக்குறதுக்கு என்ன வழின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கலாம்னு சொல்லிட்டு அவர் மூளையில யோசிச்ச விஷயம்தான் மேல இருந்து ஒரு பைப் லைனை கட்டுமானம் கட்டி அதை கொண்டாந்து கீழே சேர்க்கணும். அந்த சேர்க்கறதுக்கான வேலையை செஞ்சிட்டோம்னா இந்த உடல் உழைப்பை கஷ்டப்படாம நம்மளுடைய ப்ராசஸ் வருமானம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்றப்ப சுரேஷ் வந்து அவரை ஏத்துக்கல. எனக்கு உடல் உழைப்பு என்னால பண்ண முடியும், நான் அந்த உடல் உழைப்பை நான் செஞ்சுக்கிட்டு இருப்பேன், உன்னோட விஷயம், உன்னோட டெக்னாலஜி எல்லாம், உன்னுடைய ஆலோசனை எல்லாம் நீயே வச்சுக்கோ, நான் செய்ய மாட்டேன், நான் இதெல்லாம் ஏத்துக்க மாட்டேன், நான் என்னோட ப்ராசஸை நான் பண்ணிக்கிட்டு இருப்பேன்னு சொல்லிட்டு அவருடைய ப்ராசஸை அவர் பண்ணிக்கிட்டு இருந்தப்போ ரமேஷ் என்ன பண்ணாரு, இவர் சொன்ன விஷயத்த அவர் கேட்கலன்னா என்ன, நான் இந்த வேலையை செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் டிசிஷன் எடுத்து அவர் கொஞ்சம் கொஞ்சமா அந்த பைப் லைனை கட்டுமானம் கட்ட ஆரம்பிச்சாரு. இந்த கட்டுமானம் கட்டுறதுக்கான செலவு தொகைக்காக பயந்துகிட்டு இவர் என்ன பண்ணிட்டாரு, ஒதுங்கிக்கிட்டாரு. இவர் அந்த செலவு தொகையை தன்னோட உழைப்பால கொஞ்சம் கொஞ்சமா அதை இன்க்ரீஸ் பண்ணி டெவலப் பண்ணிட்டேவும் அந்த வேலையும் செஞ்சுக்கிட்டே இருந்தாரு, உழைப்பையும் செஞ்சுக்கிட்டு இருந்தாரு, அந்த பைப் லைனையும் கட்டுமானம் கட்டிக்கிட்டு இருந்தாரு. ஆனா இந்த கேப்ல சுரேஷ் வந்து அதிக உழைப்பை போட்டு அதிக பேருக்கு வந்து நீர் சப்ளை பண்ணி அவருடைய வருமானத்தை அதிகப்படுத்தி பெரிய பங்களா, மாடி, வீடு எல்லாம் கட்டி 3 வருஷத்துல பயங்கரமா செட்டில் ஆயிட்டாரு.
ஆனா இவர் வந்து இந்த நிரூபிச்சு அந்த 3 வருஷம் முடியறப்போ பைப் லைனை நிறுவி முடிச்சுட்டாரு. ஆனா என்ன நடந்தது, இவர் கட்டுமானம் கட்டி எல்லா வருமான ஆஸ்பத்திரிக்கு நடக்க ஆரம்பிச்சிட்டாரு. ஆனா இவர் 3 மாசம் தன்னுடைய மூளையை உபயோகப்படுத்தி இந்த பைப் லைனை வந்து கொண்டாந்து கீழே இந்த ஸ்டார்ட் ஆனதுக்கு அப்புறம் இவருக்கு உடல் உழைப்பு கிடையாது. டெய்லி வந்து நம்ம வீட்டுக்கு பைப்பை திறந்தா பணமா கொட்டுற அளவுக்கு வந்து இந்த பைப் லைனை வந்து அவர் நிரூபிச்சிட்டாரு. அந்த நிறுவனதுக்கு அப்புறம் இவருடைய வருமானம் வந்து பயங்கரமா ஏறிடுச்சு. அந்த வருமானம் வந்து இவருக்கு மட்டும் இல்ல, இவருடைய தலைமுறைக்கான வருமானமா அது மாறிக்கிட்டு இருக்குது. ஆனா சுரேஷ்ன்ற நபர் தன் உழைச்சு சம்பாதிச்ச வீட்டுல இருந்து நகை என்னென்ன வசதிகள் எல்லாம் ஏற்படுத்தினாலோ அத்தனையும் தன்னோட நோய்க்காக செலவு பண்ணிட்டு கடைசியில ஏழ்மை ஆயிட்டாரு. ஸோ இவர் வந்து பாத்தீங்கன்னா இந்த பைப் லைனை கட்டமைச்சதுனால அவருடைய தலைமுறைக்கும் பணக்காரர்களா மாறக்கூடிய ஒரு அருமையான வாய்ப்பை ஏற்படுத்தினாரு. அந்த மாதிரிதான் ஆர்சிஎம் நிறுவனம் உங்களுக்கு பைப் லைனை கொண்டாந்து உங்க வீட்டுல இணைச்சு பணமலையை கொட்டுறதுக்கு தயாரா இருக்கிறது. நீங்க அனைவரும் தயாரா இருங்க, வெற்றி அடைவோம். வாழ்த்துக்கள். குடார்சியம், ஜெயார்சியம்.